தோழர் கி. வெங்கட்ராமன் அப்படின்றது தான் தமிழக அரசியல் களத்தில், இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரி அரசியல் தலைமைகள் மத்தியில் முக்கிய ஒரு ஆளுமையாக இன்றும் பார்க்கப்படுகிறவர், பேசப்படுகிறவர்கள். எங்கேருந்து நீங்கள் வரீங்க? தொடக்கம் எங்கே? உங்களுக்கு என்ன ஊர்? என்னவா இருந்தீங்க? எப்படி உங்களுடைய ஆரம்ப காலம், பள்ளி காலம் எப்படி இருந்தது? தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஊர் எனக்கு தஞ்சாவூர். சரிங்க. தஞ்சாவூரில் தான், நகரத்தில் தான் இருந்தேன். எனக்கு அங்கே ஒரு நிலம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது வந்து பக்கத்தில் கோனேரி ராஜபுரம்னு பேர். அங்கே நீங்கள் இந்த நடுக்காவேரி கருப்பூர்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த கல்லணையிலேருந்து திருக்காட்டுப்பள்ளி அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அங்கே எங்களுக்கு பூர்வீகம்னு சொல்லுவாங்க. நான் இருந்தது எல்லாமே தஞ்சை நகரத்தில் தான். அங்கே தான் படித்தேன். அங்கே தான் சொன்னீங்க பூர்வீகம் சொன்னது? கோனேரி ராஜபுரம்னு, கோனேரி ராஜபுரம்னு அங்கே வந்து அந்த நடுக்காவேரி பக்கத்தில் சொல்லுவாங்க. அங்கே நிலங்களெல்லாம் உண்டு. அங்கே அது எனக்கும் தெரியும், நானும் போய் பார்த்துருக்கேன்னு வச்சுங்களேன். மற்றபடி நான் இருந்தது எல்லாமே தஞ்சை நகரத்தில் தான். வந்து நான் எனக்கு ஒரு 5.5 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். அவங்க வந்து அங்கே நிக்கல்சன் கூட்டுறவு வங்கின்னு ஒரு பேங்க் இருக்கு, அதனுடைய மேனேஜராக இருந்தார். அவர் வந்து எனக்கு 5 வயதாக இருக்கும்போது இறந்துட்டார். எனக்கு மேலே மூத்தவங்க 2 பேர் அண்ணனுங்க, எனக்கு கீழே ஒரு தம்பி ஒரு தங்கை, அப்படி ஒரு இருந்தவங்க. அவர் இறக்கும்போது அவருக்கு 41 வயசு தான், எங்களுடைய அப்பாவுக்கு. அது வந்து அந்த உங்களுக்கு மூத்தவர் 2 பேர் அண்ணன் 2 பேர், ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, அப்படி பெரிய குடும்பம் நாங்கள். அது வந்து அவர் எனக்கு ஒரு 5 ஆண்டாக இருக்கும்போது அவர் இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. அதுக்கு அங்கே அவர் அங்கே வங்கியிலேயே ஒரு சனிக்கிழமை அவர் இறந்துட்டார். சனிக்கிழமை அப்போல்லாம் 1/2 நாள் வேலை இருக்கும் வங்கியில். அதனால தான் ஞாபகமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போ அது அது ஒரு சின்ன நினைவு இருக்குது. அவர் இறக்கும்போது அவர் கையால் பணம் வாங்கணும், லோன் வாங்குகிற ஆட்கள் வாங்கி அந்த பெல்ட்டில் இது இருக்குள்ள பர்ஸ் ஒன்று, அதில் வைக்கிறதுக்குள்ள ஆள் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனவர். அதுக்கு பிறகு எங்கள் அம்மா தான் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பெரிய போராடி தான் சொல்லணும். அதாவது குடும்பத்தை நிவர்த்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. ஆமாம். நான் அப்போ என்னுடைய மூத்த அண்ணனே வந்து 8வது என்னமோ படிச்சுட்டு இருக்கிறாப்புல, அவ்வளோதான். எல்லாமே சின்ன பசங்க. அதனால் அவங்க தான் எல்லாமே பண்ணி அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வளர்ந்தவங்க தான். எனக்கு வந்து என்னென்னா ஒரு பள்ளி பருவத்திலேருந்தே எனக்கு வந்து அறிவியலில் ஆர்வம் உண்டு. விஞ்ஞான புத்தகங்கள் படிப்பேன். அப்போ நீங்கள் அந்த கலைக்கதிர்னு இந்த மாத இதழ் வந்துக்கிட்டு இருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து, இந்த ஜெரி நாயுடு குரூப்புன்னு நினைக்கிறேன், அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கலைக்கதிர்னு பேர். நிறையா அறிவியல் செய்திகள் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி நல்லா எழுதுவாங்க.